அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதையே காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதையே காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருந்திருச்சாய் மாற்றினரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய். கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே இன்னைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்தத மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்களுனாதாரமே, அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுனாதாரமே. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார். எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுறதுல அவர் வாஞ்சையுள்ள தேவனை தான் இருக்கிறார். எல்லா ஜனங்களையும் எதற்காக படித்தார்? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, தன்னை போலவே ஒரு மனிதனை ஆண்டவர் நம்மளெல்லாம் படைச்சி நம்ம என்ன செய்யணும்னு விரும்பினார்? அவர் துதியை என்ன செய்யணும்? நம்ம பாடணும் அப்படின்னு அவர் அதற்காக தான் படைச்சார். யார் தெரியுமா துதிப்பாங்க? யாருடைய மனதில் ஒரு நன்றியறிதல் இருக்குதோ, நன்றியறிதல் உள்ள என்ன செய்யும்? தானாக துதிக்கும். தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்யாது? துதிங்க, ஆராதிங்க, கைத்தட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, புதுப்பித்து கொள்ளுங்க அப்படி சொல்லவே அவசியம் கிடையாது. நன்றி நிறைந்த இருதயம் எதுவோ அது துதிக்கும் தானாக. அப்போ ஆண்டவர் வந்து இதுக்கு தான் படைச்சாரே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு படைச்சார். ஆனால் எந்நேரமும் நம்ம துதிக்க முடியுமானா அது அவங்கவுங்க மனநிலைமையை பொறுத்து. அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா பாடுகள் நடுவுலையும் தேவனை துதித்தாங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, அடி வந்தது, உத வந்துச்சு, சிறைச்சாலையில் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ஆனால் சாகிற வரைக்கும் தேவனை துதித்து கொண்டே இருந்தாங்க. தேவ பிள்ளைகள் நாங்கள், இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு என்ன செய்தாங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனாங்க. இன்றைக்கி நம்மளை குறித்து என்ன யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 தெசலோனிக்கேயர் 1 வசனத்திலேருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது. இப்போ நம்ம ஒரு சபையாக இருக்கிறோம், ஒரு குழுவாக இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்கே எழுதுகிற பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இருக்கிற ஒரு சபை. அப்போ நம்மளை அதாவது சபை எடுத்துக்காங்க, ஒரு குடும்பத்தை கூட எடுத்துக்காங்களேன். நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் வந்துட்டாங்களா? பிதாவாகிய தேவனுக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே, ஆவியானவருக்குள்ளே, இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டாங்களா? முதலாவது நான் இருக்கிறேன்னா, இந்த வெளிச்சத்துக்குள்ளே முழுக்க வந்துட்டேனா? அப்போது அந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்துகிறார். சபையை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்க்கும்போது, அந்த சபையில் இருக்கிற அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்கு இவ்வளோ சந்தோஷம்னா, ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்கள். ஒவ்வொரு சபையிலையும் ஒரு வளர்ச்சி காணப்படுகிறத கர்த்தர் விரும்புகிறார். பல வருஷமாக ஆனாலும் ஒரு குழந்தை அந்த முன்னேற்றம் இல்லாதபடி பிறந்த போது இருந்தது மாதிரியே இருந்தால் அந்த பிள்ளையை பெற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும், அந்த பிள்ளையை பார்க்குறவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்மெல்லாம் வந்திருக்கிறோம், இந்த 40 நாள் உபவாச ஜெபம் எத்தனையோ வருஷமாக நம்ம பாரம்பரியமாக அனுசரிச்சிட்ருக்கோம். எத்தனை பேர் கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நிறைய வருஷம் நான் அனுசரிக்கிறேன். நல்லா தான் கை தூக்குங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இப்போ எத்தனை வருஷம் அனுபவிக்கிறோம், அனுசரிக்கிறோம், அதுதானே? ஆனால் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க 40 நாளைக்குள்ளே கல்யாணம் ஆச்சு, அப்படி தானே சிஸ்டர்? பேரனுக்கு கல்யாணம் ஆச்சு, பேத்திக்கு குழந்தை பிறந்துச்சு, வீடு கட்டி முடித்தோம், இதெல்லாம் சொல்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன விதத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன்? துதிக்கிறவளாக மாறி இருக்கேனா? ஆவியின் கனி, போன வருஷம் நம்ம அதை பார்த்தோம். ஆவியின் கனி 9 நம்ம பார்த்து இந்த 40 நாளில் தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையே தெரில, நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொடுத்த செய்தி வரும். அப்போது
இந்த வருஷம் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோன்னா, தேவனுடைய பிள்ளைகள்னா என்னென்ன முத்திரை இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது. அப்போ நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னா இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு உலகத்துக்கு போகிறேன்னா, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இந்த சபையில் இருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு சபையை நினச்சி பார்த்தா ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். நான் கூட வீட்டில் போய் யோசித்து பார்ப்பேன், ஒவ்வொரு முகமாக யோசித்து பார்ப்பேன். இந்த முகமெல்லாம் என்ன செய்கிறோம், நல்லா என் கண்ணில் பதிஞ்சிரும், மனக்கண்ணில். என்ன பண்ணுறது, ஆனால் சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் நினச்சி பார்ப்பேன், என்ன தான் காரணம் ஆண்டவரே. அது மாதிரி இவர் சொல்கிறாரு, உங்களை நான் பார்க்கும்போது பாருங்கள், அவர் ஒரே சபையில் உட்காந்தார், எந்த மாதிரி இல்லை. நிறைய இடத்துக்கு போனார், சபையை ஸ்தாபித்தார், சபையில் ஊழியக்காரர்களை வச்சார், அவர் பாட்டில் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டே போனார். அது நல்ல அருமையான ஒரு ஊழியம். எங்கேயாவது கூப்பிட்டா பேசணுமா, நம்ம என்ன செய்யலாம், வந்துட்டே இருக்கலாம். அது மீதி பாடெல்லாம் பாஸ்டர் பொறுத்தது. ஒரே இடத்துல இருந்து எல்லாரையும் உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்கு, நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நான் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னா, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிற படியினாலும் உங்கள் அன்பு ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிற படியினாலும். இன்றைக்கி அன்பு தணிந்து போகிற காலத்தில் சபையில் வந்திருக்க உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் அன்பு அதிகரிச்சுட்டே போகணும். நான் அடிக்கடி கேட்பேன், என்னிடத்துல கடினமாய் நடந்துக்கிறவரில் நிறையா பேரை பார்த்து என் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே, அப்படியே டெசர்ட் ஆகிடக்கூடாது. எனக்கு உள்ள தேவ அன்பு ஊற்றிக்கிட்டே இருங்க. தேவ அன்பு என்ன மன்னிக்கிறது, மறக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, சொரணையே இல்லாமல் இருக்கிறது. அப்படி என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தேவ அன்பு என் உள்ளத்தில் ஊற்றிக்கிட்டே இருங்க. என்ன தான் செஞ்சாலும் சரி, இந்த அன்பு என் உள்ளத்தில் வற்றி போகக்கூடாது. அப்படி தானே எத்தனை மிஷனரிகளாக இருக்கிறவங்க, எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் தங்களுடைய உள்ளத்தை என்ன செய்கிறாங்களா, உங்கள் அன்பில் எனக்கு வச்சு, உங்கள் மனதுருக்கத்தை கொடுத்து, உங்கள் பாரத்தை என் உள்ளத்தில் வச்சு ஊழியத்தை செய்ய வைங்கன்னு சொல்லி அவங்க செய்து பெரிய கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிறாங்களாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் கேட்குறேன், நீங்கள் கொடுக்காட்டா எனக்கு பாரம் இல்லை, நீங்கள் அன்பு என் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆண்டவரே. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெசர்ட் லைஃபு, என்ன சொல்கிறது, வனாந்தரமான டெசர்டட் லைஃப் சொல்லுவாங்க. டெசர்ட் மாதிரி, வனாந்திரம் மாதிரியே, எங்கேயும் ஒரு ஈரப்பதமே இருக்காது. அப்படி இருக்குதா, ஆண்டவர் என்ன செய்யணும், இன்னும் நான் உங்களை வேரூன்ற வேண்டும், கிறிஸ்துவின் அன்பின நான் வேரூன்ற வேண்டும், கிறிஸ்துவின் அன்பினால் நான் நிரப்பப்பட வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த சபையில் என்ன இருந்துச்சா, விசுவாசத்தில் பெருகிட்டே போனாங்களா, அன்பில் பெருகிட்டே போனாங்களா. இதை நினைக்கும் போது பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற எல்லாருக்கும் எப்படி இருந்ததா, சந்தோஷமாக இருந்துச்சா. அடுத்தது பாருங்கள், 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த சபையை பற்றி யாராவது வரவங்களா இருக்கட்டும், இல்லை நான் போய் இன்னொரு இடத்துல நான் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும், எங்கள் சபை இப்படியாக இருக்கும், ஒரே பயராக இருக்கும், எல்லோரும் மூஞ்செல்லாம் தொங்கி போன மூஞ்சாக இருக்காது, நல்லா எப்படி இருக்கும், உற்சாகம் நிறைந்த மூஞ்சாக இருக்கும். ஆனால் அங்கே உற்சாகம் இருக்கோ இல்லையோ, தேவன் எனக்கு சொன்னதை சொல்லிட்டு போயிடுவேன் நான். அதனால் உற்சாகத்தை வர வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இவ்வளோ நேரம் பெரிய பாடல்கள்லாம் பாடணும், எல்லாம் பண்ணோம். 1-2 பேருடைய உள்ளத்தை தவிர எல்லாம் இப்படி தான் இருக்குது, அமுக்கமாக இருக்குது. யார் திறக்க முடியும் பாருங்கள், நீங்கள் தான் திறந்து கொடுக்கணும். லீதியாளின் இருதயத்தை என்ன செய்தாரா, கர்த்தர் திறந்தார். இல்லைன்னா வசனம் உள்ளே போயிருக்காது, அது இல்லைன்னா ரட்சிப்பு வந்திருக்காது, அவங்க குடும்பத்துக்கே விடிவு காலம் வந்திருக்காது. ரட்சிப்பு வந்தது, லீதியாலும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்போனா இருதயம் திறந்தப்பந்தான். நம்ம இருதயத்தை அடைச்சி வச்சுருந்தோம்னா எங்கேருந்து ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த இருதயத்தின் தாகம் தீர்க்கப்பட
ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், இலவசமாய் கொடுக்குறேன்னு சொல்கிறார். என்கிட்ட வாங்க தாகமாக இருக்கிறவர்களே. எத்தனாவது அதிகாரம்? ஏசாயா படித்தது தானே? 45 55 பாருங்கள். அது எடுக்க கூட லேட் ஆகும், அதனால தான் நானே படிச்சுட்டு இருக்கிறேன். எடுக்க பழகணும், வாசிக்கிறதுக்கு ஆசை வேணும். ஊழியத்தில் நான் என் பங்கை நிறைவேற்றுகிறேன். எடுத்தீங்களா? எத்தனாவது? 55 1. ஏசாயா 55 1. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் ஃப்ரீ, இலவசம். ரட்சிப்பு இலவசம். இயேசுதான் தேவனுடைய குமாரன். அதை வாயில் இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் சொன்னால் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். இவ்வளோதான். இலவசமான ரட்சிப்பு அது தேவன் கொடுக்க காத்திருக்கிறாரு. நம்ம தாழ்த்துறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் மேட்ரே, வேறு எதுவும் கிடையாது. அப்போ இதில் நான் பார்க்கும்போது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் பொறுமையிலையும் நீங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீங்க. அதனால என்ன செய்கிறேன், எல்லா சபைகளில் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். பல சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணார். இவங்களை நினைக்கும் போது மேன்மை பாராட்டுகிறார். இப்படி ஒரு சபை இருந்துச்சு, இப்படி ஒரு பிள்ளைகள் இருந்தாங்க, அப்படி இந்த வலசரவாக்க பகுதியில் இருக்க நம்ம சபையை குறித்து சாட்சிகள் எழும்பணும். ஒரு மனுஷன் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, ஆண்டவர் பார்த்தா என்ன செய்யணும், அப்படியே நம்முடைய சபையை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு நம்ம துதிக்கிற விதம், ஆராதிக்கிற விதம், அன்பு செலுத்துகிற விதம், கேர் எடுக்கிற விதம், ஊழியத்தில் இணைந்து கொள்ளுகிற விதம், இதெல்லாம் அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும். இப்போவே சந்தோஷப்படுத்தலைன்னா எஜமான் வரும்போது ஒழுங்காக வேலை செய்கிறவனாய் காணப்படுகிற வேலைக்காரன் தான் அவன் பாக்கியவான். அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? வீட்டில் இருப்போம், இல்லை ஏதோ வேலை செய்கிற இடத்துல இருப்போம். அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ள முடியும்? இங்கேயே நாம் எப்படி என்ன செய்யணும்? ட்ரைனிங் எடுக்கணும். அதை ட்ரைனிங் எடுக்கணும், பெற்றுக்கொள்ளணும். இதை வீட்டில் கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜ் போயிட்டு அப்படியே மூட்டை கட்டி வைக்கிறது இல்லை, வீட்டுக்கு வராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ப்ராக்டிஸ் பண்ணு, வசனங்களை நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் பாடு அனுபவிக்கிறலா இருக்க. நம்ம பாடு என்னத்துக்கு அனுபவிக்கிறோம்? இன்னைக்கு எதுக்காக நம்ம முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் ஏன் முகத்தை உம்முன்னு இழுத்து வச்சுருக்காங்க? வெளியே அடிக்கிற வெயிலுக்கா? மழை பெஞ்சாலும் அப்படி தான் இருப்போம், குளிர் அடித்தாலும் அப்படி தான் இருப்போம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்தால் நீ கேட்குறது தருவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ மெத்தட் இருக்குது. உலக பிராரமாக இருக்குது, ஆவிக்குரிய பிராரமாக இருக்குது. டிப்ஸ் மாதிரி அப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் பாடு அனுபவிக்கிறலா இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர்கள் என்று எண்ணப்படும்படி தேவனுடைய நியாயமான தீர்ப்பு செய்கிறவர், தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுதான் அத்தாட்சி, அதுதான் முத்திரை. எல்லாருக்கும் தான் உபத்திரம் வருது. ஆனால் அந்த உபத்திரவத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை 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 மேற்கொண்டு வருகிறோம், அதில் தான் வெற்றியே இருக்குது. யாருக்கு தேவன் கிருபையை தருவார்? இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகள் அனுபவித்தார். கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பிதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அப்போ இன்றைக்கி நமக்கும் அதே தான். முடிவு பரியந்தம் நமக்குள்ள தாழ்மை வேணும், பொறுமை வேணும், அன்பு வேணும். தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் பாடு அனுபவிக்க தயங்கக்கூடாது. யார் சீஷன்? உன் சிலுவை எடுத்துக்கோ,
உன்னை நீ வெறுத்துரு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றி வா. இல்லைன்னா நீ சீஷன் இல்லை. யார்? உட்காந்து பார்த்துட்டு போகிற ஒரு பார்வையாளர். பார்வையாளருக்கு ஒன்றும் கிடைக்காது. பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம இணையணும். ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது சொல்லுது. ஆண்டவர் என்ன செய்வார்? நீதியான தீர்ப்பு செய்வார். உங்களுக்கு உபத்திரப்படுத்துகளுக்கு உபத்திரவத்தையோ, உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக தருவது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. சபையோடு சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சபையோடு சேர்ந்து சபைக்கு வர எதிர்ப்புகள், அந்த சபைக்கு இருக்கிற ஏக்கம், ஆண்டவர் இந்த சபையை குறித்து என்ன ஏக்கம் வச்சிருப்பார்? எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போகிறாங்களே. இன்னைக்கு கூட ஒரு டெத் ஆச்சு, கர்த்தரை அறியாத பிள்ளைகள். அப்போ நம்ம வீட்டுக்கு எதிர, நம்ம அக்கம் பக்கத்தில். அப்போது அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறோமா? இப்போ நம்ம உபவாசம் இருக்கிறது எதுக்காக? நான் இருக்கிறது வேற காரணம். நீங்கள் என்னத்துக்காக இருக்கிறீங்க? நோக்கம் இருக்கா? யாருக்கு நோக்கம் இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். நோக்கம் இருக்கா? நோக்கம் இருக்குது, வச்சுருக்கீங்க, நோக்கம் வச்சுருக்கீங்க. நான் மட்டும் எனக்கு இன்னும் நோக்கம்னா என்ன சொல்கிறது? ஒன்றே ஒன்று தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். உயிர் வாழ்கிறதுக்குள்ளே தேவன் எனக்கு வைத்திருக்கிறத நிறைவேற்றி முடிக்கணும், நிறைவேற்றணும். ஊழியத்தில் சும்மனா வந்து போய் இப்படி உட்கார்ந்து எழுந்து போகிறது கிடையாது. இந்த ஊழியம் சவால் நிறைந்த ஒரு ஊழியம், நெருக்கங்கள் நடுவில் இருக்க ஊழியம், யாருமே புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்க இந்த ஊழியம். இதை தேவனுடைய துணையோடு செய்து முடிக்கணும், செய்யணும். அது ஒன்று தான் என்னுடைய ஆசையே. ஒரு 4 பேருக்கு, 10 பேருக்கு, 20 பேருக்கு, 50 பேருக்கு இல்லை. இந்த வட்டாரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் அழிஞ்சு போயிட்டுருக்குறாங்க. அவர்களுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். அது ஒன்று தான் என்னுடைய நோக்கம். என் வாழ்க்கைக்காக வேறு எதுவுமே நான் கேட்கல. இப்படி நான் தேவனுடைய சமூகத்தில் என் நோக்கத்தை நேர்மையாக்கும் போது எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் பெரிய ராஜாவுடைய போஸ்ட்டில், சின்ன பையன்லேயே அவனுக்கு ராஜ போஸ்ட் கிடச்சிருச்சு. ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தை, என்னுடைய மக்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, ஞானம் தாரு. ஆண்டவர் நினச்சார், இவனுக்கு ஒன்றும் தெரியல, பைத்தியக்காரன் மாதிரி இது மட்டும் தானே கேட்குறான். ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் தேவை யோசித்து பார்த்தார். நீ உனக்கு தீர்க்காயுச கேட்கல, பக்கத்து நாட்டை கேட்கல, பகைவருடைய ஜீவனை கேட்கல, அவன் செத்து போனால் தானே நான் அதை பிடிக்கலான்னு கேட்கல அப்படின்னு கேட்க மறந்த எல்லாத்தையும் கூட்டி கொடுத்தாராம். எல்லாத்தையும் கூட்டி கொடுத்தார். இப்போ அதை எடுத்து படிக்க நேரம் இல்லை. அப்போ பாருங்கள், அவர் கேட்கறதையும் கொடுத்து, கேட்கறத கொஞ்சமாக கொடுக்கல, நிறைய கொடுத்து, கேட்க மறந்த எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்து ஆசீர்வாதத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கி உபத்திரவப்படுறீங்களா? கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, தேவனுக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறதுனால ஊழியம் தான் செய்கிறது இல்லையா? ஊழியம் செய்கிறதுனால, ஒருவேளை ஊழியம் செஞ்சீங்கன்னா, பக்கத்தில் போய் சுவிசேஷம் 2 ஆத்துமா கொண்டு வந்தீங்கன்னா, அது நிமித்தமாக நீங்கள் பாடு அனுபவிச்சா, ஊழியக்காரருக்கு என்னெல்லாம் மகிமை கிடைக்குதோ அந்த மகிமையில் நீங்களும் பங்கடைவீர்கள். எங்களுக்கு என்ன ஆறுதல் கிடைக்குதோ அதை நீங்களும் ஆறுதல் அடைவீர்கள். எங்களுக்கு என்ன வெற்றி கிடைக்குதோ அந்த வெற்றியை நீங்களும் பங்கடைவீர்கள். வரங்கள் என்ன செய்யும்? ஊழியக்காரர் மேலே அபிஷேகம், அந்த வரங்கள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கும் ஆறுதல் கிடைக்கும், உங்களுக்கும் அந்த விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதே ஒரு பெருமை தான். சில பேருக்கு எனக்கு என்ன இருக்குது, நகையாக போட்டிருக்கிறேன், நிறைய நகை இல்லை, காரில் இறங்கலை, நடந்தே போகிறேன், நடந்தே வரேன், வண்டி ஓட்ட தெரியாது, பைக்கும் ஓட்ட தெரியாது, தெரியாத ஏதாவது ஒரு பைக்கு இன்ஸ்டால்மெண்ட்லேயே அது வாங்கலாம், அதுவும் இல்லை. நிறைய பேருக்கு எது இல்லை 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 இல்லைன்னு பார்த்துட்டு இங்கே என்ன செய்யுது? என்ன ஆண்டவர் செஞ்சார்? ஒன்றும் செய்யலை. உயிரை கொடுத்தாரு பார்த்தீங்களா? நன்றி வேணும். நடக்க வச்சுருக்காருல்ல, நன்றி வேணும். சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காருல்ல, நன்றி வேணும். பசி எடுக்கும்போது போடு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று வீட்டில் இருக்குதுல்ல, அதுக்கு நன்றி வேணும். உடுத்துறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கா, நன்றி வேணும். நகை தான் போடணும்னு கிடையாது, நகையெல்லாம் எடுத்தாலும் அழகை தேவன் கொடுப்பார்.
வச்ச நகை திருப்பமுள்ள, வச்ச நகை திருப்பமுள்ள, வச்ச நகை திருப்பமுள்ள. இதுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங். வச்ச நகையெல்லாம் திருப்பணும் ஆண்டவரே, அப்படிதானே? வர வேண்டிய பணமெல்லாம் வரணும் ஆண்டவரே. வேறு வழியில் ஆண்டவர் தரேன்னு சொல்லுவார், புது நகையை தருவேன்வார், புது வீட்டை தருவேன்வார். இல்லை இல்லை, அதே தான் வேணும். 40 நாளும் அதே தாரும். சிம்சன் சொன்ன மாதிரி, என் கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள் அவளே தான் எனக்கு வேணும். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா அதில் போய் மாட்டுற, அது சேருப்பா, மாட்டிக்காதப்பா, உன்னை கொண்டு பெரிய நோக்கம் இருக்குது. இல்லை இல்லை, அதுதான் வேணும். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு எப்படி இருக்கா, என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கா. அந்த குடும்பம் தான் எனக்கு வேணும். அந்த குடும்பம் அடித்து துரத்திடுச்சு சிம்சோனை. இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்றைக்கி தேவனுக்காக வாழ்ந்தும் கூட நமக்கு வாழ்க்கையில் சில சிறுமைகள் இருக்குதா, கஷ்டங்கள் இருக்குதா, பிரச்சனைகள் தீரலையா, அதெல்லாம் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறதா. இன்னும் விசுவாசம், இன்னும் அன்பு உடையவர்களாக மாறுவதற்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இதே 2 தெசலோனிக்கேயர் இந்த அதில் நம்ம 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது பாருங்கள், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நம்ம தீர்க்கப்படல. பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு உலக ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்பட போகுது. ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததுனால, அந்த இரத்தத்துக்குள்ளாக வந்ததுனால, அந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்ததுனால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ இதில் நான் பார்க்கும்போது 7-8 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி ஆண்டவர் வரப்போகிறார். எப்போ வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறாரு? கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வரும்போது என்ன ஆகும்? அப்படியே நடக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி நம்மளை தீர்க்கப்படாதபடிக்கு நம்மளை கொண்டு வந்தாரே, அடுத்த வாரம் என்ன அழுத்தணும் தெரியுமா? என்ன மாதிரி என் குடும்பம்லாம் வந்துடணுமே, என் பிள்ளைகள்லாம் வந்துடணுமே, என் குடும்பம் வந்துடணுமே, என்னை நேசிக்கிறவங்க வந்துடணுமே, நான் யாரெல்லாம் நேசிக்கிறேங்கன்னா அவங்களாம் வந்துடணுமே, காணிக்க கொடுக்குறவங்களாம் வந்துடணுமே. அப்படி தானே நிறைய பேர் சொல்லுவாங்க. இயேசுக்குள்ளே வராமலே சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஊழியத்துக்காக வச்சுக்கோங்க, நான் சொல்வேன், நீங்கள் வந்த பிறகு நீங்கள் கொடுங்க. நீங்கள் வராமல் கொடுக்குற பணத்தை வாங்கி நான் யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, அப்புறம் கடன்காரியாக ஆயிடுவேன். ஆண்டவர் ஒரே ஒரு கடன் வைக்கலான்னாரு. என்ன கடன்? பைபிள் வாசிக்கிறீங்க தெரியலையா? ஒரே ஒரு கடன் மட்டும் நம்ம பட்டவங்களாக இருக்கலாம். என்ன கடன்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன். அது இல்லாமல் வேறு கடன் வேணான்றார். அன்பு கூறுதல் கடன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னை விட்டுறேன், உங்களே எடுத்துக்கிறேன். இப்போ தேவகி சிவா என் மேலே ரொம்ப அனுபவிக்கிறாங்க, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சோண்டு தான் அனுபவிக்கிறேன். அப்போ யார் கடன்காரி? நான் தான் கடன்காரி. அவங்க கடன் கொடுக்குறாங்க, அன்பை கடனாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நான் மட்டும் கொஞ்சம் தான் அவங்க மேலே அனுபவிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னை என்கிட்ட கொஞ்சமாக அன்பு கூர்ந்தாலும் நான் உங்ககிட்ட அதிகமாக அன்பு கூறுகிறேன். நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணி பாருங்களேன், என்ன மூட் அவுட்டே பண்ண முடியாதுங்கிறார் அப்போஸ்தலன் பவுல். என்ன மனமடி வாக்குனாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு அன்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு கூறுகிறேன். இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலன் பவுலை மாதிரி கூட இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாரு, தன் முழு அன்பையும் நம்ம மேலே வச்சுட்டார். பிதா கிட்ட செல்ல பிள்ளையாக இருந்திருக்கலாம், அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து பிதாவினுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறோமா? நான் போகிறேன். சபை அப்படி இருக்கணும். நான் மட்டுமே என்ன செய்ய முடியும்? அந்த அன்பை என்ன செய்யணும்? நீங்கள் வெளிப்படுத்தணும். வரவங்களுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். வருகளுக்கு என்ன செய்யணும்? அவங்க தான் சிறியவங்க, அவங்க தான் குழந்தைங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். வாங்க அப்படி சொல்லணும். அவங்கள உற்சாகப்படுத்தி முன்னுக்கு தள்ளிட்டு பின்னுக்கு நிற்கிறவங்களா இருக்கணும். அப்படி தான் நம்முடைய குடும்பத்துலேயும் அப்படித்தான். சரி, உன்னால தான் ஓடுதா வாழ்க்கை, நீ தான் பெரிய ஆளா? சரி, இல்லை நீங்கள் தான் பெரிய ஆள், அவ்வளோதான், நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சண்டை தான் வரும். பின்னாடி நின்று ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்துட்டா போதும், ஒரு மகனாக இருந்துட்டா போதும், அந்த குடும்பத்தில் வெற்றியை சுதந்திரிக்கட்டுமே. ஏன் நம்ம போய் முந்திக்கிறது? ஏன் உபவாசம், ஏன் கண்ணீர், தப்பார் 40 நாள் பாஸ் பண்ண போகிறேன், பட்டினி கிடக்கிறேன், அதெல்லாம் தேவையே இல்லைல்ல. அதை நம்ம குடும்பத்துக்கு கூட சொல்லாமல் இருக்குது நல்லது.
கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்குறார். நீ செலுத்துகிற அந்த நீ என்னெல்லாம் முயற்சி எடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது உன் குடும்பத்துக்கு கூட தெரியாமல் இருந்தா அதுதான் எஃபெக்டே. கர்த்தர் அதுக்கு தான் பலன் கொடுப்பேங்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீதியுள்ள தீர்ப்பு வருது. உங்களுக்கும் நீதியுள்ள தீர்ப்பு, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல் இன்றைக்கி ஆண்டவரே நான் இந்த உபத்திரலாம் சகிக்கிறேனே, இன்னும் நிறைய உபத்திரவத்தை சகிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நேற்று வாலிப பிள்ளைகள் சாப்பிட முடியாத அளவு, தொண்டைக்குள்ளே போக முடியாத அளவு தொண்டையில் பிரச்சனையா. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்குதா? உழுங்குறோம்ல, வயிறு பசிச்சா என்ன உழுங்குறோம், உபவாசம் முடித்த உடனே என்ன கிடைக்குதோ மடமடமட பாதி அரைச்சி பாதி அரைக்காமல் உள்ளே உழுங்குறது. நம்ம உழுங்குறோம், அதான் உழுங்குற மாதிரி சாப்பிட்றோம். சமையலே அப்படி பண்ணிக்கிறோம், ஈஸியாக உழுங்குற மாதிரி. சமைச்சி சாப்பிட்றதுக்கு பொறுமை இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தொண்டையிலே ப்ராப்ளமாக. அப்போ சாப்பிட முடியாதுன்னு உள்ளே போகும், வயிறு எப்படி நிரம்பும், பலன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல சுகபலத்தை கொடுத்துருக்கிறார். பெரிய பணக்காரங்கிட்ட கேட்டு பாருங்களேன், எது பெருசு உலகத்தில்னா சுகம்தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த வெயிலுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்னை தூக்கி போட்டால் அப்படியே சுருண்டு போயிரு, கருவாடு சுருண்ட மாதிரி. முடியாது. எவ்வளோ தூரம் எவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது இங்கே வந்து முகத்தை தூக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கே உற்சாகம் காணப்படும். இவ்வளோ பலசாலியாக என்னை வச்சுருக்கீங்களே ஆண்டவரே, நான் ஒன்றும் அப்படிலாம் என் உடம்பை பார்த்துக்கல, பலசாலியாகி வச்சுருக்கீங்களே. நானும் ஒரு நாள் அப்படி நடந்தவ தான், இப்போ தான் நடக்கிறது இல்லை. இப்போ கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு பழகி போயிடுச்சா. இந்த வெயிலில் பார்த்தா எப்படி இருக்குது, பயமாக இருக்குது, உள்ளேருந்து அங்கே பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் சில நாளில் மறுபடியும் என் ஹஸ்பண்ட் சிக்காக இருக்கிறப்போ, அவங்க டயாலிசிஸில் இருக்கும்போது, மோசமான சூழ்நிலையிலாம் நான் அப்படிலாம் அலைஞ்சேன். அந்த நாளுக்குரிய கிருபை அந்த நாள் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ தேவன் நல்லவர், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஹல்லேலூயா. நீங்கள் தேவ பிள்ளைகள் என்பதை ஒரு உறுதிப்படுத்துகிறதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உபத்திரவங்கள் தான், சில பாடுகள் தான். ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட நீ மகிமையில் பங்கு பெறணும்னா இந்த பாடுகளையும் கொஞ்சம் நீ பங்கு பெறணும். பாடே வேணாம், பிரச்சனையே வேணாம், என் வாழ்க்கையிலாம் சுமூகமாக இருந்தால் தான் சபையில் வந்து சந்தோஷமாக ஊழியம் செய்வேன்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்காக வாழவே முடியாது. அதனால் அதை புரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நீதி என்ன, தேவனின் நீதி அது. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவன் அநீதி உள்ளவர் போல, அவளெல்லாம் நல்லா வச்சுட்டு என்னை மட்டும் இந்த பாடுபடுத்துகிறாரே, பைபிள் தொட்டது குத்தமா, ஆலயத்துக்கு வந்தது குத்தமா, ஊழியத்தில் ஏதாவது 1-2 செஞ்சது குத்தமா, அப்படிலாம் ஒரு சிலர் கேட்பாங்க. ஆண்டவரே, அவங்களோடலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி தேவனின் அன்பிற்குள்ளாக வர உதவி செய்வீராக. எத்தனையோ பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டு இருக்காங்கப்பா. என்னைக்கு இந்த கசப்பு மாறும், பாரம் மாறும்னு ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையை தாராளமாய் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்த பிள்ளைகளுடைய காலில் போட்ட செருப்பு கூட ஆண்டவரை தேஞ்சு போல, போட்டிருக்கிற வஸ்திரம், அந்த போட்டுட்டு இருந்த வஸ்திரம் கூட கிழிஞ்சு போல, எப்படி அவங்க நடந்தாங்களோ தெரியல தகப்பனே. அதுதான் கிருபை. இன்றைக்கி அப்படிப்பட்ட பாதைகளில் போகிற பிள்ளைகளுக்கு தேவ கிருபையை அபரிமிதமாய் கொடுப்பீராக. அந்த கிருபை அவர்களுக்கு ஒரு நிழலாக இருக்கட்டும், வெயில் நேரத்துக்கு ஒரு நிழலாக இருக்கட்டும், ஒரு கொடையை போல இருக்கட்டும், ஒரு மரத்தின் நிழலை போல இருக்கட்டும். வறட்சியின் நேரத்தில் அவளை களஞ்சியங்களில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா, நிரப்பிக்கொண்டே இருங்க ஆண்டவரே. அன்பு இல்லாத சூழ்நிலையில், அன்னை தனிமையின் பாதையில் உங்கள் அன்பு அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக நீர் காண்பிப்பீராக, உங்கள் அருகாமையை காண்பிப்பீராக. திராட்சை ரசத்திலும் இனிமையான ஆண்டவருடைய நேசம் அவருடைய உள்ளத்தை நிரப்புவதாக. எதிரிகளால் துரத்தப்பட்டு கொண்டே பகலிரவு உறக்கமில்லாத கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு
நான் படுத்து உறங்குவேன். கர்த்தர் என்னை தாங்குகிறதுனால நான் நல்லா நிம்மதியாக படுத்து உறங்குவேன் சொல்லி தாவீது சொன்னது போல ஆண்டவரே, துக்கமெல்லாம், களைப்புகள் எல்லாம், பயங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் மறந்து இரவு நேரத்தில் உறங்குவதற்கு நல்ல நித்திரையை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் தலை நிமிர்ந்து எங்களுடைய வட்டாரங்களிலே எங்கள் எதிரிகளுக்கு முன்னாடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தலை நிமிர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. எங்களுக்காக அவமானப்பட்டீர், எங்கள் தலையை நிமிரச் செய்தீர். அப்படியே செய்போவதற்கு நன்றி. எங்களை தாழ்த்தி எமது கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு தங்கீரும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.